ரேஷன் அட்டைக்கு 2 புதிய அறிவிப்புகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது ரேஷன் அட்டைக்கு இனிமே பொருள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏடிஎம்மில் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டைக்கு எந்த மாதிரியான புதிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, ஸோ இதை பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இனி இவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது. தமிழக அரசின் புதிய விதி. தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2026 ஆண்டிற்கான புதிய ரேஷன் விநியோக விதிகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தகுதியற்ற பயனாளிகளை நீக்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் EKYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதிய விதியின்படி வரும் மார்ச் 31 தேதிதான் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ரேஷன் கார்டு குறித்து அறிவிக்கப்பட்ட புதிய விதி விவரங்கள் என்ன, ரேஷன் கார்டு பற்றிய முக்கிய அப்டேட் என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம். தமிழகத்தில் ரேஷன் விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் நோக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து 2026 ஆண்டிற்கான புதிய விதிகளை அறிவித்துள்ளன. தகுதியற்ற பயனாளிகளை நீக்கிவிட்டு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். புதிய விதிகளின்படி ரேஷன் அட்டையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களது EKYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட இந்த காலக்கெடுவிற்குள் சரிபார்ப்பை முடிக்காதவர்களுக்கு வரும் மார்ச் 31 தேதி முதல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தகுதியற்ற பயனாளிகளை நீக்கிவிட்டு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய ஏப்ரல் 1, 2026 முதல் கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட உள்ளன. தற்போது வரும் மார்ச் 31 தேதி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது. யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொந்தமாக 4 சக்கர வாகனம் வைத்திருந்தாலோ அவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். தொடர்ந்து 3 மாதங்கள் ரேஷன் பொருட்களை வாங்காதவர்களின் பெயர்களும் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துபவராக இருந்தாலோ அல்லது 4 சக்கர வாகனம் வைத்திருந்தாலோ அவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ரேஷன் கார்டில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் தங்களது EKYC நடைமுறையை முடிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அருகிலுள்ள ரேஷன் கடைக்கு சென்று கைரேகை பதிவு மூலமாகவோ அல்லது மேரா ரேஷன் ஆப் செயலியின் மூலமாக முக அங்கீகாரத்தை பயன்படுத்தியோ இந்த சரிபார்ப்பை மேற்கொள்ளலாம். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் EKYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் KYC செய்ய தவறினால் ஏப்ரல் 1 தேதியில இருந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது. ரேஷன் அட்டை பயனாளிகளின் வசதிக்காக சில மாநிலங்களில் 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை ஒரே நேரத்தில் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்களை ATM இயந்திரங்கள் மூலம் பெறுவதற்கான சோதனைகள் சில மாநிலங்களில் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளன. இது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதால் விரைவில் இந்த ரேஷன் ATM திட்டம் தமிழகத்திலும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளில் இனி அந்த சத்தமே கேட்காது. அரசின் திடீர் அதிரடி உத்தரவு. தமிழக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்யும் போது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ரேடியோ அல்லது டேப் ரெக்கார்டர்களை பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு அதிரடி தடை விதித்துள்ளது. பேருந்து பயணத்தின் போது அதிக சத்தத்துடன் பாடல்கள் ஒலிக்கப்படுவதால் தங்களுக்கு மிகுந்த அசௌகரியம் ஏற்படுவதாகவும் கவனச்சிதறல் உண்டாவதாகவும் பயணிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் பொதுமக்களின் இந்த நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று பயணிகளின் அமைதியான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் பொருட்டு இந்த முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து
குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு இந்த உத்தரவு திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பேருந்துகளில் எக்காரணம் கொண்டும் ரேடியோக்களோ அல்லது ஒலிப்பதிவு செய்யும் கருவிகளோ பயன்படுத்தக்கூடாது என்றும் இந்த விதிகளை மீறி செயல்படும் பணியாளர்கள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவானது பேருந்து பயணத்தை அதிக சத்தமில்லாத சூழலாக மாற்றுவதுடன் ஓட்டுநர்கள் கவனச்சிதறல் இன்றி வாகனத்தை இயக்கவும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.